குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். மீண்டும் உங்களை இந்த சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு நாம டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கையில வர இன்னொரு ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோஸ்ல கையில வர்றது சுகர் அதிகமானதுனால வர சிம்டம்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல அறிகுறிகள் நம்ம கையிலேயே கொஞ்சம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றத பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷோல்டர்ஸ்ல என்ன ப்ராப்ளம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர்றதை பத்தியும் போட்டிருக்கேன். இன்னும் ஷார்கோட்ஸ் ஃபுட் கால் பாதத்துல என்ன ப்ராப்ளம் வருது போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரிஸ்ட்னால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்ல அழுத்தம் வர்றதுனால இந்த நரம்புகள் பாதிப்புல கையில எப்படி வரும், அதை எப்படி நம்ம சரி செய்யறது, எப்படி அவாய்ட் பண்றது, அதுக்கான ரிஸ்க்ஸ் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ இயற்கையா இப்ப நம்ம பாத்துக்கிட்டோம்னா இப்ப கையில 5 விரல்களுக்கு உள்ள நரம்பு இருக்குது. அந்த 5 விரல்களுக்கு உள்ள நரம்பும் இந்த பக்கம் உள்ள பகுதியும் பெருசா இருக்குது. நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இடம் மொத்தம் சிறுசா இருக்கு. இப்போ இந்த 5 விரல்கள் உள்ள நரம்பு இது வழியா தான் போய் ஆகணும், இது வழியா தான் வந்தாகணும். ஸோ இந்த பாதை வந்து ரொம்ப சிறுசான பாதை, இயற்கையா இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே ஒரு ரோட்ல அதிகமா டிராபிக்கான உள்ள பகுதி அப்படின்றத அர்த்தம் நான் சொல்ல வர்றது. இப்போ அந்த டிராபிக்கான அதிகமா உள்ள பகுதியில ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இன்னொரு வண்டி வந்துட்டாலோ, எக்ஸ்ட்ராவா இன்னொரு சைக்கிள் நடுவில் குறுக்கில் வந்துட்டாலோ அந்த மாதிரி இடைஞ்சல் ஆகுது இல்லை, அதே மாதிரிதான் இந்த இடத்துல நடக்கும். ஸோ எப்படி நடக்கும், இப்போ என்னென்ன காரணம்னு சொல்றோம் பாருங்க. இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ளமேஷன் வீடியோ போட்டிருந்தா பாருங்க. இன்ஃப்ளமேஷன்ல தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். அதனால கூட இந்த ஜவ்வு இறுக்கமா இருக்கிறதுனால கூட இந்த நரம்பு அழுத்தமா வரலாம். இந்த நரம்பு இந்த இடத்துல வெறும் மீடியன் நர்வ் பேரு. இந்த மீடியன் நர்வ் அழுத்தம் வரதுனால இந்த கார்பல் டனல் சொல்லிட்டு 1 2 3 இந்த 3 விரல், இந்த பக்கம் 3 விரல் தான். 1 2 3 இந்த 3 விரலினுடைய அழுத்தம் நிறைய வந்துருது. மறுத்து போன மாதிரியோ இல்ல குத்துற மாதிரியான வலி சிம்டம்ஸ் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது வேற என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பேங்க் கேஷ் என்றவங்க அதிகமா எண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல டாக்டர், உதற வேண்டியதா இருக்குது அப்படின்னு வந்தவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு ஆசாரி வேலை செய்ய காலையில ஆரம்பிப்பாங்க, வேலை செய்ய என்ன ஆகுனா ரொம்ப கை இறுக்கிட்ட சாயந்தரம் மதியானத்துக்கு மேல ரொம்ப வலி அதிகமாயிடுது டாக்டர், எதுவுமே பண்ண முடியலன்னு வந்திருக்காங்க. பிரெக்னன்சி லேடிஸ், கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலா பிரெக்னன்சி சரியான பிறகு பிரெக்னன்சி முடிஞ்சிட்ட பிறகு அது சரியாயிடும். இன்னொன்னு தைராய்டு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. தைராய்டு வந்து இந்த ஹார்மோன்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இதுல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்ல, பேசிக்கா வந்து இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு ஸ்பேஸ் நான் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு சைக்கிளோ ஏதோ டிராபிக் ரோட்ல விட்டா எப்படி அந்த மாதிரி அது வந்து ஒரு சின்ன சிஸ்டா இருக்கலாம். சிஸ்டம்னா சின்ன நீர் கட்டி மாதிரி வர்றது, இல்ல பிராக்சர் ஆனா கூட இந்த எலும்பு இந்த இடத்துல பூரா கோணலா கூடிட்டு இருந்தது, இல்ல அந்த இடத்துல ஒரு எலும்பு நவுந்து இருந்தாலும் அந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற பல ரீசன்ஸ் இருக்குது. பட் மெயினா அந்த டயபெட்டிஸை ஃபோக்கஸ் பண்ற இந்த வீடியோஸ்ல. அடுத்தது சரி, டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது என்ன டாக்டர்ஸ் செய்வாங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி அறிகுறி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க போன பிறகு அவங்க எந்த இடத்துல அழுத்தத்தினால வருதுன்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நரம்புனுடைய அழுத்தத்தினாலதான் வருதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த சில டெஸ்ட் இருக்குது. சிம்பிளா சொல்றேன், இந்த நரம்பு இந்த இடத்துல தான் அழுத்தமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்த்தோம்னா அந்த இப்போ எப்படி நம்ம கை விரல் இந்த எல்போல எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான அறிகுறிகள் சில பேருக்கு அந்த மாதிரி பாசிட்டிவா வரும். இன்னொன்னு இந்த சந்தை வந்து டனல்ல வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வைக்க சொல்லி இந்த பொசிஷன்ல பண்ணி பார்ப்பாங்க. இந்த பொசிஷன்ல வச்சு பார்க்கக்குள்ள அதே மாதிரி அறிகுறி அவங்க வந்து இப்போ சொன்னா இல்லையா, கேஷ் எண்ணும் போது ரொம்ப அதிகமா வருது இல்ல வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அதிகமா வருது, அதே மாதிரி சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி அந்த நரம்பு வந்து கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. சரி, என்ன டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம டயபெட்டிஸ்ல சுகர் கண்ட்ரோலா இல்ல, சுகர் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. கூட வேற ஏதாவது தைராய்டும் அதே பேஷண்ட்டுக்கு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். இல்ல வாதத்தன்மை உள்ள மாதிரியான சிம்டம்ஸ் கூட சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இருக்குதானும் ஃபர்தரா செக் பண்ணி பார்ப்பாங்க. சிம்பிளா ஒரு எக்ஸ்ரே முதல்ல எடுத்து பார்ப்போம். எடுத்துட்டு எலும்பெல்லாம் அலைன்மெண்ட் கரெக்டா ஒழுங்கா இருக்குதா, சரி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா 2 விதமா 3 விதமா இருக்குது. வேற ஏதாவது பிரச்சனை இல்லை, நீர் கட்டி வேற ஏதாவது மாதிரி இருந்ததுன்னா தென் பெரிய ஸ்கேன் தேவைப்படலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம், இல்ல அல்ட்ராசவுண்ட்ல என்னன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அதுல உள்ள நரம்புனுடைய அளவு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ இங்கதான் அழுத்தமா இருக்குது. இங்க உள்ள நரம்புக்கும் அதனுடைய சுற்றளவு
ஸோ டயமீட்டர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஏரியா இல்லை டயமீட்டர்னுடைய வித்தியாசம் இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குது, இந்த நடுவில் இருக்கிறது ரொம்ப கம்ப்ரமைஸ்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் மேலே போனோம்னா நரம்புகள் பாதிப்புக்கு வேற வேகத்தினுடைய அளவு, இங்க இருந்து இப்போ மூளையில இருந்து தான் நரம்பு ஒரு இம்பல்ஸ் போகுது, இப்போ மடக்கணும்னா மூளையில இருந்து ஒரு இம்பல்ஸ் போகுது வருது. ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் போகுது இல்லையா, ஒரு இம்பல்ஸ் போகுது இந்த பக்கம், அந்த அந்த இம்பல்ஸ் போறதுனுடைய வேகத்தை செக் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கக்குள்ள அது ஸ்லோவாவோ இல்லை ரொம்ப இல்லை கம்மியாவோ இருந்துச்சுன்னா தென் கண்டிப்பா அது கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்துருச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா தென் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணி ஆகணும். ட்ரீட்மெண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் காரணம். நான் சொன்னேன் டிராஃபிக் ஓவர் ஆயிடுறது தான் காரணம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமா சுகரை கண்டிப்பா கண்ட்ரோல் கொண்டு வந்தாகணும். அந்த HbA1cன்னு சொல்லுவோம் இல்லையா, 3 மாசத்துக்கான ஆவரேஜ் சுகர், அதை வந்து நான் ஒரு ரீசனபிளான நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம்னா சில பேருக்கு நல்லாவே ரிலீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா உண்டு. இன்னொன்னு, ராத்திரி நேரத்துல வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து ஒரு ஸ்பிளிண்ட், ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுப்போம். இந்த சப்போர்ட் கொடுத்து கையை இப்படி நேரா வைக்கிற மாதிரி நைட் கொடுப்போம். அது மூலியமாவே சில பேருக்கு நல்ல ரிலீஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இப்போ சப்போஸ் டைப்பிங், கம்ப்யூட்டர் அதிகமா டைப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டைப்பிங் பொஸ்டர் வந்து இப்போ சப்போஸ் இப்படி வச்சு டைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு அக்யூட்டான ஆங்கிள் வச்சு டைப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கை மறுத்து போற வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்போ இப்படி வச்சுட்டு பண்ணோம்னா, இந்த டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த நரம்பு, இந்த கீழே இருக்கிற நரம்பு ஓவர் ஸ்ட்ரெச் ஆகாது. இப்போ புரியலாம், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. சிம்பிள், இப்படி வச்சு டைப் பண்றோம்னா இந்த நரம்புகள் ஓவரா அக்யூட்டா ஒரு 90 டிகிரி டேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா, அப்போ ஓவர் ஸ்ட்ரெச்சா இருக்குது. இன்னொன்னு, இப்படி வச்சு டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு. இதுல எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வேலை பண்ணிட்டே இருக்கிறோம், டயபெட்டிஸ் பேஷண்ட், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அடுத்தது இப்போ நம்ம டைப்பிங் பண்ணக்குள்ள ரொம்ப நேரம் டைப் பண்ணினே இருக்கிறது, கொஞ்சம் பிரேக் விடணும், நடுவில் பிரேக் விட்டு பண்றது. இன்னொன்னு, கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ் பண்றது. நான் ஸ்ட்ரெச்சிங்கான இதுக்கான ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குது, இதை அவாய்ட் பண்றதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ். நான் நாளைக்கு வீடியோ போடுறாத, இன்னைக்கு நான் இந்த மெயினா ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். அடுத்தது, நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், இதில் ஒரு ஸ்பிளிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அதுலயே நிறைய பேருக்கு ரிலீஃப் ஆகும். அடுத்தது, நான் சொன்ன மாதிரி இந்த கை விரல் இப்படி வைக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, ஒரு நல்ல போஸ்டர், நல்ல அலைன்மெண்ட்ல அதை கொண்டு வந்து நம்ம வைக்கிறதுனாலையும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சரி, இது ரொம்ப பிரச்சனை இருக்குது, எதுவுமே சரி வர மாட்டுது, இது பண்ணியாச்சு, ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, எது பண்ணாலும் சரி வரல, மெடிசன்ஸ் கொடுத்தும் சரி வரல. இன்னொன்று, ஸ்டீராய்டு மாத்திரை கொடுப்போம். ஸ்டீராய்டு மாத்திரை கொடுத்து, மாத்திரைன்றதோட இன்ஜெக்ஷன்ஸ் அந்த இடத்துல அல்ட்ராசவுண்ட் கைடடா அல்ட்ராசவுண்ட்ல பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல ஒரு நரம்பு பக்கத்துல இன்ஜெக்ஷன் போட்டு, அந்த டனல்ல உள்ள இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த வீக்கம் கம்மியாகிறது மூலியமா இந்த பாதிப்பு கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இது எதுவுமே சரியாகல அப்படின்னா தென் இந்த சர்ஜரி, சின்னதா ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், அந்த டனலை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரிலீஸ் பண்ணோம்னா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். யூஸ்வலா நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும் அந்த சர்ஜரியில. ஸோ இது பண்றது மூலியமாவும் கடைசி ரிசார்ட்டா, அதாவது உங்களுக்கு ஸ்பிளிண்ட் போடுறோம், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு எதுவுமே சரி வரல, ரொம்ப அதிகமா வலி இருக்குது, ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்லயும் பண்ண முடியல, இன்னும் சொல்ல போனா சில சமயத்துல இந்த சதைகள் வந்து ரொம்ப மெலிசாகி வேஸ்டிங் சொல்லுவோம், மசில் வேஸ்டிங் சொல்லிட்டு, அந்த மாதிரி கண்டிஷன்ல கூட சில பேர் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப லேட் ஸ்டேஜ், அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்கு ஏர்லியரா அந்த மாதிரி போறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா சுலபமா குணப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அடுத்தது, இந்த கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபர்தரான வீடியோஸ் இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும், டாக்டர் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கிற உங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் போடலாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க போடலாம். இன்னொன்று, இந்த வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த வீடியோஸை நீங்க போடலாம். சரி, நாளைக்கு நம்ம பார்ப்போம். அன்டில் தென், குட் பை.